கல்லூரியிலே படித்துக்கின்ற அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். வீடியோ எடுத்து நான் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீ வர வேண்டும், நான் சொல்கின்ற சாருக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அந்த மாணவியுடைய தைரியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பாராட்ட வேண்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த துப்புக்கட்டை மாநகரத்தை திமுக அரசுக்கு செருப்படி கொடுக்கிறார். அந்த மாணவி தைரியமாக இன்றைக்கு வெளியிலே வந்து புகார் அளித்திருக்கிறார். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறது? இதுவரை முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இந்த விவகாரத்திற்கு பதில் சொல்லியிருக்கிறாரா என்பதை தயவு செய்து உணர வேண்டும். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டும்? இந்த ஆட்சிக்கு உங்கள் மீது தவறில்லை என்றால், குற்றமில்லை என்றால், நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் எங்களை போராட்டத்தை சந்தி, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை சந்தி, நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். இந்த காவல்துறையை காட்டி அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களும் எடுபடாது. இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசுடைய காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. முற்றிலுமாக கோமா நிலைக்கு சென்றிருக்கிறது. இன்றைக்கு ஜனநாயக நாட்டிலே போராடுவதற்கும் இன்றைக்கு உரிமை இல்லை. இது ஒரு பொது விஷயம். கல்லூரியிலே படித்துக்கின்ற அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அவரை வீடியோ எடுத்து நான் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீ வர வேண்டும், நான் சொல்கின்ற சாருக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அந்த மாணவியுடைய தைரியத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பாராட்ட வேண்டும். இந்த துப்புக்கட்டை மாநகரத்தை திமுக அரசுக்கு செருப்படி கொடுக்கிறார். அந்த மாணவி தைரியமாக இன்றைக்கு வெளியிலே வந்து புகார் அளித்திருக்கிறார். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறது? ஏன் இந்த போராட்டத்தை முடக்க பார்க்கிறது? கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தால் என்ன? நாங்கள் ஒரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு கோஷங்களை போட்டுவிட்டு கோரிக்கையை கொடுத்து விட்டு நாங்கள் கலைஞ்சு செல்ல போகிறோம். இதை தடுக்க வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாங்கள் வரும்போது 500 பேர் என்றால் இங்க 1000 போலீஸ் இருக்குது. கஞ்சா பிடிப்பதற்கு போலீஸை காணோம், சாராய பிடிப்பதற்கு போலீஸை காணோம், கள்ள சாராய போலீஸ் பிடிக்கிறதுக்கு போலீஸை காணோம், விபச்சாரம் பண்றவனை பிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறை காணோம். ஆனா ஜனநாயக முறையில் போராடுகிற எங்களை கைது செய்வதற்கு ஒருவருக்கு 2 காவல்துறை. இதுதான் இந்த காவல்துறையை நிர்வகிக்கிற முதல்வருடைய அழகா? இதுதான் அவருடைய நிர்வாக திறமையா? இதுவரை முதலமைச்சர் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இந்த விவகாரத்திற்கு பதில் சொல்லியிருக்கிறாரா என்பதை தயவு செய்து உணர வேண்டும். எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடை செய்ய வேண்டும்? இதே எங்களுடைய ஆட்சியிலே எங்களுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போது இந்த 4.5 ஆண்டு காலத்திலே 35,000 போராட்டங்களை சந்தித்த, தைரியமாக சந்தித்த ஆண்மையுள்ள ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார். ஒன்ன மாதிரி ஓடி ஒளிந்து கோயில். உனக்கு தைரியம் இருந்தால், இந்த ஆட்சிக்கு உங்கள் மீது தவறில்லை என்றால், குற்றமில்லை என்றால், நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை என்று சொன்னால் எங்களை போராட்டத்தை சந்தி, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை சந்தி, நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். இந்த காவல்துறையை காட்டி அச்சுறுத்துவது, மிரட்டுவது, இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்களும் எடுபடாது. உன்னை விட
உன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டு காலத்திலே 32 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே போலீஸை காட்டி அண்ணா திமுகவை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று கனவு கண்டும் நினைக்காதீர்கள். எங்களுக்கு வேண்டியது நியாயம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி வர வேண்டும். இனி தமிழகத்திலே இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெறாமல் இருக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். யார் அந்த சாரை கண்டுபிடித்து இந்த தமிழக மக்கள் முடிவிலே செருப்படி அடி வாங்க வைக்க வேண்டும். முச்சந்திலே நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.